கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை நீதிமொழிகள் 16 அதிகாரம் 3 வசனம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்போது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சூழ்ந்திருக்கிற மனிதர்கள் எப்போதும் பார்ப்பது நம்முடைய வெளிப்புற தோற்றத்தை, நம்முடைய வெற்றிகளை, நம்முடைய ஆசீர்வாதங்களை. அவர்கள் பார்ப்பது வெளிப்புற காரியங்களை மாத்திரம். நாம் எடுக்கிற முயற்சிகள், படுகிற பிரயாசங்களை ஒருபோதும் ஒரு மனிதனும் பார்ப்பதில்லை. ஆனால் கர்த்தர் நம்முடைய பிரயாசங்களை பார்க்கிறவர், நம்முடைய முயற்சிகளை காண்கிறவர். நம்முடைய முயற்சிகளை கண்டு, நம்முடைய பிரயாசங்களை கண்டு அவர் வெற்றியை நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். நம் உள்ளான காரியங்களை கர்த்தர் பார்ப்பார், வெளிப்புற காரியங்களை மனிதன் பார்ப்பான். ஆமென். வெளிப்புற வெற்றியையும் வெளிப்புற ஆசீர்வாதங்களையும் வெளிப்புற செழிப்பான வாழ்க்கையை மாத்திரமே மனிதன் பார்க்கிறான். ஆனால் நாம் எடுக்கிற முயற்சிகளையோ, படுகிற பிரயாசங்களையோ, சிந்துகிற கண்ணீரையோ ஒருபோதும் ஒரு மனிதன் பார்ப்பதில்லை. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய யோசனைகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும், நம்முடைய முயற்சிகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும், நம்முடைய செய்கைகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும், ஒப்படைக்க வேண்டும். அவர் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவர் சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய யோசனைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். நம்முடைய முயற்சிகளுக்கு உண்டான வெற்றியை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். நிச்சயமாய் நமக்கு அந்த வெற்றியை கொடுப்பார், நிச்சயமாய் ஜெயத்தை கொடுப்பார். ஆமென். நம்முடைய யோசனைகளை கர்த்தர் நிச்சயமாய் உறுதிப்படுத்துவார். நம்முடைய பிரயாசங்கள், திட்டங்கள், நோக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். ஆமென். நம்முடைய செய்கைகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய யோசனைகள் நிச்சயமாய் உறுதிப்படும். இந்த நாளிலும் பல காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம், பல முயற்சிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கலாம். நிச்சயம் வெற்றியை கர்த்தர் தருவார். ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளிலும் எங்களை சமூகத்தில் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துகிறவர், நீர் எங்களை பாதுகாக்கிறவர், நீர் ஆண்டவரே எங்கள் முயற்சிகளை காண்கிறவர், எங்கள் பிரயாசங்களை காண்கிறவர். வெளிப்புற தோற்றத்தை, வெளிப்புற ஆசீர்வாதங்களை மனிதனாக இருக்கிறான். ஆனால் எங்கள் உள்ளான முயற்சிகளை, உள்ளான ஆண்டவரே வடிக்கிற கண்ணீரை, ஆண்டவர் படுகிற பிரயாசங்களை நீர் காண்கிறவராக இருக்கிறீர். அதற்கு உண்டான பலனை தருகிறவர். நீர் எங்களை விட்டு விலகாதவர். இந்த நாளிலும் நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக, உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துவீராக. எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். வெற்றியின் பாதையிலே கர்த்தர் உங்களை எந்த நாளிலும் நடத்துவாராக. ஆமென்.